டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் ஆகியவை நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழகத்தில் இருக்கும் அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தினகரனுடைய அமமுக கட்சி SPDI கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி 24 மக்களவை மற்றும் 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அமமுக துணை பொதுச் செயலாளரான DTV தினகரன் வெளியிட்டார். அதனை அடுத்து கடந்த 22ஆம் தேதி 14 மக்களவை தொகுதி மற்றும் 8 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது 3வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் புதுச்சேரி மாநில கழக இளைஞரணி செயலாளரான தமிழ்மாறன் போட்டியிடுவார் என்றும், ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி போட்டியாளரான புகழேந்தி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஞான அருள்மணி தற்போது மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மைக்கேல் ராயப்பன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமமுகவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தங்களுடைய பலத்தை காட்டியாக வேண்டும் என்று DTV தினகரன் தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுடைய முக்கிய புள்ளிகள் போட்டியிடும் தொகுதிகளில் அமமுகவிலிருந்து மிகவும் வலிமையான வேட்பாளர்களை இறக்கி வருகிறார். அந்த வகையில் துணை முதலமைச்சரான பன்னீர்செல்வத்துடைய மகனான ரவீந்திரநாத் போட்டியிடும் தேனி தொகுதியில் அமமுகவுடைய வலுவான வேட்பாளர் என்று கருதப்படும் தங்கத்தமிழ்ச்செல்வன் இறக்கப்பட்டிருக்கிறார். இதனால் கண்டிப்பாக தேனி தொகுதியில் இந்த தேர்தல் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக என்று 2 கட்சிகளுமே மாபெரும் கூட்டணி அமைத்து சந்திக்க இருக்கிறது. அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வடசென்னை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர் ஆகிய 4 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் தற்போது தேமுதிக போட்டியிடும் பல்வேறு தொகுதிகளில் ஏராளமான நிர்வாகிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பிற கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் தேர்தல் பணியாற்ற தேமுதிகவினர் விரும்பவில்லை என்றும், இது குறித்த பல்வேறு புகார்கள் தற்போது தேமுதிக தலைவரான விஜயகாந்திற்கு வந்த வண்ணம் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. திருப்பூரில் களமிறக்கப்பட்டிருக்கும் அதிமுக வேட்பாளரான வேணுகோபால் சமீபத்தில் தேமுதிகவுடைய தலைவரான விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அவர் தேமுதிக பொறுப்பாளரான பார்த்தசாதி தேர்தல் பணியில் ஈடுபடவில்லை என்று புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதேபோல பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளும் உரிய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று அதிமுக வேட்பாளரான ஜெயவர்தன் மற்றும் பாமக வேட்பாளரான வைத்தியலிங்கம் என்று அனைவரும் தற்போது தேமுதிக தலைவரான விஜயகாந்தை சந்தித்து புகார் அளித்து வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலுமே கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிடுகிறது. இந்த நிலையில் நேற்று கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கமலஹாசன் 2வது கட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்களுக்கு கமலஹாசன் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். அதாவது இந்த தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்றும், அதற்கு பதிலாக அனைத்து வேட்பாளர்களுடைய முகமாக தாம் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் போட்டியிடும் அனைவருமே தன்னுடைய முகமாகவே பார்ப்பதாகவும், மேலும் இந்த தேர்தலில் தாம் வெறும் பல்லக்காக இருந்து தேரை முன்னெடுத்துச் செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு சிறப்பம்சங்கள் அமைந்திருக்கின்றன. அவை என்ன என்று பார்க்கும் பொழுது, 5 ஆண்டுகளுக்கு சுத்தமான குடிநீர் வசதி, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேரின் வறுமை அகற்றப்படும், குடிசையில்லா தமிழகம் உருவாக்கப்படும், தமிழகத்தின் மொத்த பொருளாதார ஆதாரமான விவசாயம், தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், விவசாயம் உள்ளிட்ட தொழில்களில் பணியாற்றும் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் ஊதியம் வழங்கப்படும், உலகம் பரவியிருக்கும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து உரிமை காப்போம், ஊழலுக்கு எதிராக பல்லில்லா லோக் ஆயுக்தா வலியுறுத்தப்படும், சுங்கவரி கட்டணம் ரத்து செய்யப்படும், ரேஷன் பொருட்கள் வீட்டிற்கே கொண்டு வரப்படும் என்று பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் நடிகை நயன்தாராவுடைய கொலையுதிர் காலம் படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் ராதாரவி கலந்து கொண்டு மிகவும் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை தெரிவித்திருந்தார். இதற்கு தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கடுமையான கண்டனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ராதாரவி மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் திமுகவிலிருந்து அவர் தற்போது தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இது குறித்து திமுகவுடைய தலைவரான MK ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், பெண்ணுரிமை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் நடிகர் ராதாரவி அவர்களின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்த கருத்து ஏற்க இயலாதது, கடும் கண்டனத்துக்கு உரியது. கழகத்தினர் யாரும் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திமுகவிலிருந்த ராதாரவி தற்செயலாக நீக்கப்பட்டிருக்கதாக தற்போது அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறியதாலும் கட்சிக்கு அவப்பேறு ஏற்படும் வகையில் செயல்பட்டு வருவதாலும் திமுகவிலிருந்து நடிகர் ராதாரவி தற்செயலாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தெரிவிச்சிருக்காரு.
இந்த சமயத்தில் இந்த இஷ்யூ பற்றி ரீசெண்டாக செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ராதாரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொலையுதிர் காலம் படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நான் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எனினும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகிய இருவருக்கும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவிச்சிருக்காரு. சரி, இப்போ நடிகர் ராதாரவியோட இந்த கருத்து பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.